காய்ஸ் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா காலேஜில் இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் என்னடா ஜானி கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து எங்கள் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் வந்து ஆடிட்டோரியம் நடக்குது. தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது, எப்படி நம்ம போகுது, அந்த மாதிரி ஒரு vlog தான் இது. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello guys, it's not Johnny, it's Johnny. சரி ஓகே நம்ம ஸ்டேஜுக்கு மேலே வந்துடுச்சு. இதுதான் டெக்கரேஷன். ஓகே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பண்ணியிருக்கோம். மேபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸ்டார்ஸ்லாம் போட்டு பலூன்ஸ்லாம் போட்டு நல்லா தான் இருக்கும். கோஷி என்ன சொல்கிறேன்? நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ நீ இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண போறோம். இதோட ஹோஸ்ட் வந்து நான் மைக்கேல். ஓகே, நம்ம எஸ்கே டிபார்ட்மெண்ட்ல ஒரு கியூட்டான ஒரு சிம்பிளான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நம்ம இது கொண்டு கூடியிருக்கோம். அதுக்கு வந்து வருகை தந்துள்ள மிஸ்ஸஸ் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் தட்ட மாட்டேன். நம்ம எல்லாரோட இருக்கிற அபிஷேக் அவரை நம்ம வெல்கம் பண்ணலாம். காய்ஸ் காணோம் தேடுறாரு. நாமெல்லாம் எவ்வளவு வேறுபட்டாலும் இன்று ஒரே குடும்பம், ஒரே இதயம், ஒரே சந்தோஷம். அன்பு பேசும், அமைதி புரியும், மகிழ்ச்சி வீசும் இந்த புனித நாளில். நன்றி. வண்டியில வேகமா போவாரு, அது அவருக்கே தெரியும். யாரும் சொல்றா எங்க அண்ணன் ஒண்ணா எங்க அண்ணனே வெட்டுவோம். எங்களுக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி நீங்க யாரும் ஒரு கேஸ் கொடுங்க. ரெண்டாவது வெங்கி சார் வைப்போம். அப்படியா சொல்றீங்க? எப்படின்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி லைஃப்ல ஒரு பெரிய அடி. லேட்டாக வராரு, லெஃப்டாக இருப்பார் அவர் காலேஜுக்கு வந்தாலையும். எனக்கு வந்து யாருன்னா வந்து மனுஷனே கிடையாது. சிறு சிறுபாக வரும். எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கேமராவும் சுற்றி இருப்பாரு. அவருக்கு பேட்டிங் மட்டும் இல்லையோ, பாலிங் நல்லா வரும். இன்னைக்கு லீவு. பேட்ச்மேன் தான் பிஎஸ்சி அவன். எனக்கு வந்திருக்கிறது யாரு தெரியுமா? வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே பைபிள் இருப்பாங்க. அடுத்த வாரம் சொல்லலாம். மக்கள் ஏற்றிக்க மாட்டாரு. பார்க்கறதுக்கு நல்லா டாலா இருப்பாரு. லீவ் போட்டவர்.
திடீர்னு எச்ச வேலை பண்ணுவான். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஷாக்கு கொடுத்த ஒரு பொண்ணு. கிட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது எப்படி 4 வருஷம் அந்த காலேஜை கடந்தது அப்படி ஒரு மனுஷன். கரிகழியோட கிரவுண்டுன்னு கூட யாரு வந்து ஹீரோ உண்டாவின் அரசன் நடிப்பு அரக்கன் நீங்க காதல் பண்ணு அமைதியான பாரு. ஆனா கூட அவரு வந்து சென்னை போறது குளிக்க மாட்டாரு. ஸ்போர்ட்ஸ்ல கபடியில வந்து அவர் தான் ஸ்டேட் லெவல். ஒரு பாட்டா பாடுறேன். எக்கம்மா எக்கச்சக்கம்மா வாக்கு ஸ்பீடுதா எழுதே. பொண்ணுங்களே கொஞ்சமா தான் வெக்கப்படுவாங்க, ஆனா வெக்கத்துக்கே வெக்கப்படுற ஒரே எப்படின்னா பக் 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 அப்படின்னு ஐஎச்சோட செல்ல பிள்ளை அர்ச்சனா அவர்கள் வருக நான் இப்படியே போய் இப்படி ஒரு ட்விஸ்ட் நானே எதிர்பார்க்கல. அருண் கூட தான் இருப்பான். அருண் சாரி அபிஷேக் கூட தான் இருப்பான். அபிஷேக் வந்து வெளி காமிச்சுக்குவான், இவர் வெளி காட்ட மாட்டாரு. ஒரு மாதிரி பொண்ணுங்களை வந்து இப்படியே பார்ப்பாரு. நெக்ஸ்ட் வந்து மெல்லிசா மெல்லிசா சொல்லி இருக்கிற அருண். ரொம்ப ஃபாஸ்டா பேசுவான். இமீடியட் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கான். அதை வந்து ஸ்டேஜ்ல பண்ணி காட்டுறான். பண்றான் கமாண்டா அப்படிடா அடிக்கடி பிட்டு பிட்டுன்னுவான். ஸோ மலரமா அப்படியே அந்த ஐபோனை கொஞ்சம் குத்திட்டு நல்லா இருக்கும். யூடியூபர் தெரியுமா உனக்கு? இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லி அவங்க யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. யூடியூபர் ஜானி. எனக்கு வந்து கைஸ் கௌஷி வந்து என்ன ரொம்ப ஹெசிடேட் பண்றான். சாங் ஒட்டிக்க போறேன். இங்க வந்து நான் சும்மா ஜானி எப்படியோ டிபார்ட்மெண்ட் கிறிஸ்மஸ் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மைக்கேல் தலைமையில் வந்து நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு உங்கள் ரிவ்யூ சொல்கிறீங்களா மைக்கேல்? எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டதே ஒரு நல்லா பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. மறுபடியும் அடுத்த தடவை பண்ணுறோம், இதோட மாசா காப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய விளாக்ஸ் இனிமேல் வரும், வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலேஜ் வந்து மெமரிஸ் வந்து மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோ மேக் பண்ணுவோம். இதை வந்து நாங்கள் வந்து ஃபியூச்சரில் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் இப்படி எல்லாம் காலேஜில் இருந்தோம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வார்த்தைக்கு வசம் தான் நான் நிறைய வீடியோ மேக் பண்ணணும்.